இப்பொழுது நடந்திருக்கிற தாளையூத்து பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணவேணி அவர்களுடைய படுகொலைக்கும், அதே போல் மருதங்கிணறு சேர்வாரான், நக்கலமுத்தம்பட்டி ஜக்கன் இந்த கொலைகளுக்கும், மேலவளவு முருகேசன் கொலைக்கும் மிகப்பெரிய ஒரு மாறுதலை இன்றைக்கு அருந்ததியர்கள் கண்டிருக்கிறார்கள். மேலவளவு முருகேசன் படுகொலை செய்த பொழுது அது மிகப்பெரிய அரசியலாக்கப்பட்டது, முதலமைச்சரால் பேசப்பட்டது, அதை பெரிய அளவு உலகம் முழுவதும் கொண்டு சென்றார்கள். ஆனால் தாளையூத்து பஞ்சாயத்து தலைவி அருந்ததியர் என்கிற காரணத்தினாலும், நக்கலமுத்தம்பட்டி ஜக்கன் அருந்ததியர் என்கிற காரணத்தினாலும், மருதங்கிணறு சேர்வாரான் அருந்ததியர் என்கிற காரணத்தினாலும் இந்த நிகழ்வுகள், இந்த படுகொலைகள் அந்த மாவட்டத்தை விட்டு கூட வெளியிலே வரவில்லை செய்திகளாக. அதோடு அடக்குகிற நிலையிலே தான் இங்கே இருக்கிற ஊடகங்கள் அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றன. அதே போல எப்படி உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே கையில் எடுத்து அருந்ததியர்கள் போராடி களமிறங்கி போராடியது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ, அப்பொழுது இந்த பிரச்சனைகளுக்காக எந்த பறையர் சமுதாயமோ பல்லர் சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அதற்கு போராடவில்லையோ, போராடாமல் இருந்தாலும் பரவாயில்லை, எதிர்ப்பு குரல் கொடுக்கிற நிலையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிற அந்த சூழலைப் போல இன்றைக்கு மேலவளவு பிரச்சனையிலே முருகேசன் கொல்லப்பட்ட போது அத்துணை பேரும் அங்கே குரல் கொடுத்தார்கள், அத்துணை உட்பிரிவு சாதிகளும் குரல் கொடுத்தார்கள், அத்துணை அரசியல் கட்சிகளும் குரல் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அருந்ததியர் பிரச்சனைக்கு இந்த உட்பிரிவு சாதி தலைவர்கள் வெறுமனே மக்களை ஓட்டுக்காக அவர்களை ஒரு திருப்திப்படுத்துவதற்காக வெறுமனே ஒரு பார்வையாளராக சென்று இவர்களை சந்திப்பதோடு அவர்களுடைய வேலை முடிந்தது என்று கருதி ஒதுங்கிவிட்டார்கள். அவர்களாக எந்த ஒரு இயக்கமும் எடுக்க தயாராக இல்லை. இன்றைக்கு இந்த பிரச்சனையை ஆதித்தமிழர் பேரவை கையில் எடுத்து இன்றைக்கு இது ஊடகத்திலையும் மற்ற மக்களும் முடிந்த அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அதுவும் போதுமானது என்று நான் சொல்ல தயாராக இல்லை. எனவே அருந்ததியர் பிரச்சனைக்கும் மற்றவர்கள் பிரச்சனைக்கும் அதிலே வேறுபாடு இன்றைக்கு தெரிகிறது. எனவே ஒன்று மட்டும் மிக தெளிவாக இருக்கிறது, அருந்ததியர்களுடைய பிரச்சனை என்பதே தனித்துவமான ஒரு நிலையாக தமிழ்நாட்டிலே காணப்படுகிறது. எனவே இன்றைக்கு எதிரிகள் என்ன அருந்ததியர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு செய்தியை நான் சொல்லி ஆக வேண்டும். எப்பொழுதுமே நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று எதிரிதான் தீர்மானிக்கிறான். இப்பொழுது நான் எடுத்திருக்கிற ஆயுதம் அறப்போராட்டங்கள் மட்டுமே தான். அறப்போராட்டம் என்றால் தொடர் முழக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல் என்பதாக மட்டுமே இன்றைக்கு எங்களுடைய போராட்டங்கள் இருக்கிறது. இல்லை இதுவெல்லாம் செய்தால் நாங்கள் ஒன்றும் பார்க்க மாட்டோம் என்று காவல்துறையும் அரசும் மற்ற அரசியல் கட்சிகளும் சொல்லுமே ஆனால், இப்படி நினைக்குமே ஆனால், அருந்ததியர்களுடைய ஆயுதம் எந்த ஆயுதம் எடுத்தால் இவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள் கேட்பார்கள் என்ற ஒரு சூழல் வருகிறதோ, அப்பொழுது அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய சூழலை நாங்களே ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, இங்கே இருக்கிற அரசும் காவல்துறையும் இருக்கிற அரசியல் கட்சிகளும் எங்களை ஏற்படுத்துகிறது. அப்பொழுது எங்களை தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசும் காவல்துறையும் மற்ற அரசியல் கட்சிகளும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.